கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி 61 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தமிழக சட்டசபையில் அதிமுக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. இன்றைய தினம் சட்டப்பேரவை தொடங்கியது. கேள்வி நேரத்தின் போது கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பேச வலியுறுத்தி அதிமுக அமளியில் ஈடுபட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்த சபாநாயகர் கேள்வி நேரம் முடிந்த பின்னர் விவாதிக்க தயார் என கூறினார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த அதிமுகவினர் சபாநாயகர் இருக்கை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் சட்டசபையில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டதை அடுத்து அவை காவலர்களால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசும்போது கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்ப விரும்பும் கேள்விகள் தொடர்பாக பதிலளிக்க இந்த அரசு தயாராக உள்ளது என்றும் சட்டமன்றம் தொடங்கிய முதல் நாளிலிருந்தே தெளிவாக இந்த அவையில் தெரிவித்து வருகிறேன். தாங்களும் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் மக்கள் பிரச்சனையை பற்றி இந்த பேரவையில் பேச வாய்ப்பளிக்காததை தெரிவித்ததும் அதை ஏற்க மனமில்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்பையும் மரபுக்கும் ஏற்புடையது அல்ல. பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடமையை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது. ஆனால் நாம் இந்த துயர சம்பவம் குறித்து உண்மையான அக்கறையுடன் உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.